திருமகள் தேடி வந்தாள் பகுதி 55. சிவக்குமார் சொக்கலிங்கத்தை பார்த்துவிட்டு நிர்மலாவை காரில் அழைத்து கொண்டு வீட்டில் வந்து இறக்கிவிட்டான். வேணி வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருந்து அவள் வெளியே வர விருப்பமில்லாமல் கதவை அடைத்த நிலையில் உள்ளேயே இருந்தாள். அதற்காக காத்திருந்த நிர்மலாவும் சரி, வாசலில் காரிலேயே சற்று இறங்காமல் இருந்த சிவக்குமாரும் சரி, சிறிது நேரம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். சொல்லிடுங்க வேணிக்கிட்ட என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி நகர முற்பட்டார். சடாரென கதவை திறந்து வெளியே வந்த வேணி நேராக வாசலுக்கு வந்தாள். வாசலுக்கு வந்தவள் அருகில் நின்ற அம்மாவை கவனிக்காமல் சற்று கோபத்துடனேயே கடந்து வெளியே வந்தவள் சிவக்குமாரை பார்த்தாள். சிவக்குமார் அவளது தோற்றத்தை பார்த்ததும் சற்று அதிர்ச்சியடைந்தான். அவள் எப்போதுமே வண்ண வண்ண ஆடைகள் அணியும் வழக்கமுடையவள். சிறு வயதிலிருந்தே அவளை அவன் கவனித்திருக்கிறான். இன்று கருப்பு நிற உடையில் சற்று அமைதி குலைந்ததாகவும், அதே நேரம் முகம் ஏதோ இனம் புரியாத சோகத்துடனும் வெறுமையுடனும் இருந்தது. சிவக்குமார் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நிர்மலா தூரத்தில் இருந்தபடியே அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு சற்று உள்ளே ஹாலுக்கு சென்றால், சிவக்குமார் ஏதோ பேச வாயெடுத்தவள் நீலவேணி அவனிடம், என்ன மன்னிச்சிடு சிவா, எங்க அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கக்கூடாது. வேணி, உனக்கு ஒன்றும் தெரியாது, மாமா எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஒரு விரக்தியான சிரிப்பை உதிர்த்தாள். சிவா, நீ என்னை சமாதானப்படுத்துறதுக்காகவே நிறைய முயற்சி பண்ற, உன்னை நினைச்ச எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ இந்த டபுள் ஜியோபரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனநிலையில் இருக்க. அதாவது இருதலை கொல்லி எறும்பு, அதுதான் உன்னுடைய மனநிலை. நீ யாருக்கிட்ட கோவப்படணும், யாருக்கிட்ட அன்பா இருக்கணும், எதுவுமே உனக்கு தெரியாது சிவா. நீ கோவப்பட்டு சபிக்கக்கூடிய இடத்துல நானும் என் அப்பாவும் என் அம்மாவுமே இருக்கோம், என் குடும்பமே உன்னுடைய சாபத்தில் இருக்கும். ஆனால் நீ என்னடான்னா, உங்கள் அப்பாவை பிளான் பண்ணி இழக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்ச எங்கள் குடும்பத்தோட பேசிக்கிட்டு இருக்கல்ல, இதுதான் சிவா. உன்னை கண்டா எனக்கு பாவமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய துரோகம் இழைச்சிருக்கு. மறுபடியும் ஏதோ பேச வாய் எடுத்தவள், ஒரு நிமிஷம் வேணி, இது எல்லாமே வெளியில் நின்று பேசுகிற கதை இல்லை. அவளை எதிர்பார்க்காமலேயே அவளை கடந்து அவன் உள்ளே சென்றான். அவளும் அவன் பின்னாலேயே சென்றாள். நிர்மலா அதை எந்த சலனமும் இல்லாமல் வெறுமனே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் சென்றவுடன் சற்று அமைதியாக ஹாலில் அமர்ந்தாள். நேராக உள்ளே சென்ற சிவக்குமார் ஹாலில் உட்கார போனவன், வேணி இங்கே வேண்டாம் என்று தன்னுடைய அறைக்கு அவனை அழைத்து சென்றாள். நிர்மலா அதை புரியாமல் அமைதியாக ஒரு சேரில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். நீலவேணி தனது அறைக்கு சென்றவுடன் சிவக்குமார் பின்னாலேயே சென்றான். சிவக்குமார் அமர்ந்தவுடன் வேணி அவனது தோளில் சாய்ந்து ஓ என கதறி அழ ஆரம்பித்து விட்டாள். சிவக்குமாருக்கு ஒன்றுமே புரியவில்லை. வேறு ஏதாவது மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறாளா என்று சிவக்குமார் சற்று குழப்பமடைந்தவனாகவே அவள் முகத்தை சற்று மேலே நிமிர்த்தி பார்த்தான். ஏ வேணி, என்ன, நான் தான் சொல்றேன்ல, மாமா மேல எந்த தப்பும் இல்லை. இதுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் நீ வந்து அழுதுகிட்டு இருக்கிய, முதல்ல அதை சொல்லு. வேற என்ன பிரச்சனை உனக்கு? சிவா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த உலகமே எங்கள் அப்பாவை தப்பு சொன்னாலும் நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போ நான் அழுவுறதுக்கு காரணம் அது இல்லை, ஆனால் ஒரு வகையில் நீ தான் காரணம். ஆனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. அந்த ஜீவன் இங்கே வந்துட்டு போனார் சிவா. யார், உன்னை கட்டிக்க போகிற அந்த ஜீவன் தானே? அப்படித்தான் நீயும் சொல்கிற, எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் கூட நம்பியிருந்தேன். ஆனால் நடந்தது வேற சிவா. கண்ணீரை துடைத்து கொண்டு சற்று நிதானமாக அமர்ந்து பேச ஆரம்பித்தால், ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு ஜீவன் சொக்கலிங்கம் வீட்டிற்கு வருகிறான். வீட்டில் அப்பாவின் நிலையை நினைத்து கலங்கியபடியே, அவளுடைய நிலை என்ன ஆகுமோ, சிறையிலேயே அப்பாவின் காலம் கழிந்து விடுமோ, அவருக்கு எதிராக யாரெல்லாம் சாட்சி சொல்வார்களோ, தன்னை பற்றி பரிமளம் மற்றும் ஆனந்தி, சிவக்குமார் இவர்கள் எல்லோரும் என்னை என்ன நினைப்பார்கள்? இப்படி ஆகிவிட்டதே நம் நிலைமை. எனக்கான எதிர்காலம் என்ன என்று ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை எனக்கு இறைவன் கொடுத்து விட்டானோ என்றெல்லாம் பலவாறு சிந்தித்தபடியே கட்டிலில் புரண்டபடியே அங்குமிங்கு மனதை அலைபாய விட்டு கொண்டிருந்த பொழுதுதான் வாசலில் ஏதோ கார் நிற்கும் சப்தம் கேட்டது. சப்தம் கேட்ட அடுத்த வினாடியே சரசரவென்று வெளியே வந்தவர் அங்கே காரில் இருந்து ஜீவன் இறங்கி கொண்டிருந்தாள். நீங்களா, வாங்க என்றதும் ஜீவன் மெல்லே உள்ளே வந்தான். இருவருமே ஹாலில் அமர்ந்தார்கள். என்னால் உங்களுக்கு எவ்வளவு சிரமம் பாருங்க ஜீவன் என்று பேச்சை வேணிதான் தொடங்கினாள். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜீவன் அப்பொழுது சற்று வருத்தத்துடனேயே, வேணி,
இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது வேறு ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும். அப்போது அவனது குரலில் சற்று வருத்தம் தோய்ந்திருந்ததை வேணி கவனிக்க தவறவில்லை. எதை பற்றி சொல்ல வந்திருப்பான்? அப்பா சிறையில் இருக்கும் பொழுது தனது திருமணத்தை நடத்திவிடலாம் என்று ஏதாவது சொல்ல வந்திருப்பானோ? என்னவாக இருக்கும் என்று தனக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுது ஜீவன் மெதுவாக சொல்ல ஆரம்பித்தான். வேணி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதையெல்லாம் சொல்லலை. என்னுடைய மனநிலை எனக்கு நீ கிடைக்காம போயிடுவேன்னு வருத்தத்தோடு தான் இப்போ கூட நான் இருக்கேன். ஜீவன், தயவு செஞ்சு புதிர் போடாமல் விஷயத்தை சொல்லுங்கள். வேணி சற்று இறுக்கமாகவே அவனை பார்த்து கேட்க ஆரம்பித்தாள். இல்லை வேணி, அப்பா அம்மா 2 பேருமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க? நீலவேணிக்கு உள்ளுக்குள்ளேயே பதட்டம் ஏற்பட்டது. இல்லை, உங்கள் அப்பா அவரால் தான் எங்கள் அப்பாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு அப்பா நினைக்கிறாரு. எப்படியாவது நம்மளுடைய திருமணத்தை நடத்தி காட்டணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். நம்ம 2 பேருமே சேர்ந்து தான் அந்த முயற்சி செஞ்சோம். ஜாதக கணிப்பெல்லாம் மீறி திருமணஞ்சேரிக்கு போய் நம்மளுடைய திருமணத்தை நடத்திக்கணும்னு இந்த தடை விலகிறதுக்கு பரிகாரம்லாம் கூட செஞ்சுட்டு வந்தோம். ஆனால் வந்த உடனே நடந்தது என்னன்னா, எங்கள் அப்பா அரெஸ்ட் ஆகிட்டாரு. உடனே மாமாவும் கூட அரெஸ்ட் ஆகிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வேறு ஏதாவது தொடர்ச்சியான அபாயங்கள் வந்துருமோன்னு அப்பா அம்மாவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வேணி, நான் எவ்வளவோ 2 பேர்த்திட்டையும் எடுத்து சொன்னேன். அவன் சொல்ல சொல்ல சற்று நிதானமாக இருந்தவள் நிதானம் இழக்க ஆரம்பித்தாள். ஜீவன், இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சுருக்கமாக சொல்லிட்டு நீங்கள் கிளம்பலாம். என்ன வேணி இப்படி எடுத்தறிஞ்சு பேசுகிற? நான் எடுத்தறிஞ்சு பேசலை. நான் வேணும்னு நீங்கள் தான் வந்தீங்க, சரியா? இப்போ கூட நான் வேண்டான்னு நீங்கள் தான் வந்திருக்கீங்க. நான் எப்போவுமே உங்களை வேணும்னு சொல்லலை, வேண்டாம்னு சொல்லலை. என்னுடைய மனநிலையில் நான் எப்போவுமே முடிவெடுக்கக்கூடிய நிலையை இழந்துட்டேன். அதனால் தயவு செஞ்சு சொல்ல வந்தது சுருக்கமாக சொல்லிட்டு கிளம்பலாம்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. சடாரென ஜீவன் எழுந்தான். சரி, நான் வரவேனே. இதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வர்றதுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். சடாரென அவளுடைய உடனடி பதிலால் அதிர்ச்சி அடைந்தான் ஜீவன். உண்மைதான் ஜீவன், நான் சொல்கிறது உண்மைதான். என்னால் எப்போவுமே முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலையில் எல்லாருமே என்னை வச்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன அதே மாதிரி வச்சிட்ருக்கீங்க. ஏதாவது ஒன்று சரியாக வந்துட்டோம்னு நானும் நினச்சேன். இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எதுவுமே எனக்கு சரியாக வரலைன்னு. நான் என்ன சொல்ல வரேனா என்று ஜீவன் ஏதோ சொல்ல வர உடனடியாக அவனை கையை அமர்த்தி, வேண்டாம் ஜீவன், நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் சொன்னது எல்லாமே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானும் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. குட் பை. அதிரடியாக தனது முடிவை சொல்லிவிட்ட வேணியும் சொல்லிவிட்டதை நினைத்து சற்று கலங்கியவனாக அங்கிருந்து ஜீவன் வெளியே வந்தவன் மிகவும் மன உளைச்சலாகி காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அடுத்த 10 நிமிடத்திற்குள்ளாகவே ஜீவனது தங்கை அபிநயா நீலவேணிக்கு ஃபோன் செய்தாள். அவள் நீலவேணியை சமாதானம் சொல்லி, அண்ணி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எப்படியாவது அண்ணன் மனசை மாற்றி உங்களையே கல்யாணம் பண்ணிக்க வச்சிடுவேன் அண்ணி. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களை தவிர வேறு ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அவள் பேசிக்கொண்டிருந்த பொழுது நீலவேணி ஃபோனை டக்கென்று அணைத்து விட்டாள். அடுத்த ஒரு வினாடிக்குள்ளாகவே மறுபடியும் நீலவேணியை அபிநயா தொடர்பு கொண்டு, அண்ணி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அண்ணி. நேரில் நாம் மீட் பண்ணலாம். எப்படியாவது கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அபிநயா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு விவரம் தெரியாது. அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி போயிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை ஒட்ட வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் தயவு செஞ்சு என்ன நீ அண்ணி அப்படின்னு உறவு வச்சு கூப்பிட்றதை நிறுத்திக்கோ. இதுக்கப்புறம் எங்கேயாவது பேசினா கூட சாதாரணமாக பேசிக்கலாம், சரியா? அபிநயா பதட்டம் அடைந்து போய், அண்ணி, தயவு செஞ்சு ஃபோனை வச்சிடாதீங்க, நீ நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். இந்த பாரு அபிநயா, உன்னை எங்கேயாவது பார்த்து பேசணும்னு தோணுனா நான் பேசலாம்னு நினச்சேன். நீ என்னை இப்படி தொந்தரவு பண்ணான்னு வச்சுக்க, உங்கள்கிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு உங்கள் குடும்பமே சேர்ந்து முடிவெடுத்திருக்கு. நீ மட்டும் தனியாக என்ன முடிவு எடுக்க முடியும்? ரெண்டாவது, இதன் பிறகு இப்படி ஒரு முடிவை எடுத்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே எனக்கும் வர்றதுக்கு விருப்பம் இல்லை அபி. நான் ஃபோனை வச்சிடுறேன், தப்பாக நினச்சிக்காதம்மா என்று சொல்லிவிட்டு கடகடவென தான் அணிந்திருந்த கலர் ஆடைகளை கழற்றி எழிந்துவிட்டு கருப்பு உடைகளை அணிந்து கொண்டு தன் மனதில் உள்ள துக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டால், துக்கம் தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்த பொழுதுதான் வாசலில்
சிவக்குமாரும் தனது அம்மா நிர்மலாவும் காரில் வந்து இறங்கியதை சப்தத்தை வைத்து புரிந்து கொண்டு வெளியே வரலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் வெளியே சிவக்குமார் அம்மாவிடம் சொல்லிவிட்டு, வேணி வந்தா கொஞ்சம் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பும் பொழுது வாசலில் வெளியே வந்து நின்றாள். இதை முழுமையாக நீலவேணி சொல்லி முடித்ததும் சிவக்குமார் பயங்கர அதிர்ச்சி அடைந்தவனாக, என்ன ஒரு ஜென்மமா இருக்காங்க மனுஷங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும்னு உன்னை விட நான் தாமா ரொம்ப எதிர்பார்த்தேன். உண்மைதான் சிவா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வரணும்னு நீ தானே எதிர்பார்க்க முடியும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய வாழ்க்கையை நீ தானே தடுத்தது என்று கண்ணீருடன் அவன் முகத்தை பார்த்து தீர்க்கமாக சொன்னாள். சற்று அமைதி அந்த இடம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, எல்லாமே சரியா போயிடும், எதுவுமே சரியாகாது. இல்ல வேணி சங்கடத்துடன் அவனிடமிருந்து விலகினாள். சற்று தள்ளி அமர்ந்தாள். சரி சிவா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க கிளம்பலாமே. என்ன வேணி இப்படிலாம் பேசுற நீ, சரிதான் என்று சொல்லும் பொழுது, சரி அப்ப நான் கிளம்புறேன், ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்றத கொஞ்சம் கேட்பியா? சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், நீ இந்த கருப்பு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு எப்பயும் போல கொஞ்சம் கலர்ஃபுல்லாகி முன்னாடி வந்து நில்ல. அந்த கோலத்தில் ஒன்றை நான் பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன் ப்ளீஸ். சிறிது நேரம் அவனையே உற்று பார்த்து கொண்டிருந்த வேணி அவன் வெளியே ஹாலுக்கு சென்றவுடன் கதவை மூடினாள். நிர்மலா ஹாலில் ஒரு மூலையில் இருந்த சேரில் அமர்ந்தபடியே குழப்பத்துடன் சிவாவையும் மூடிய கதவையும் பார்த்து கொண்டிருந்தாள். திருமகள் தேடி வருவாள் பகுதி 56.